நீருக்கிறிய ஓல கட்டாயா சும்மா நடக்கிறிய தவள கட்டாயா وَإِذْ قَالَ اللَّهُ يَا عِيسَى ابْنَ مَرْيَمَ أَأَنْتَ قُلْتَ لِلنَّاسِ اتَّخِذُونِي وَأُمِّيَ إِلَٰهَيْنِ مِن دُونِ اللَّهِ قَالَ سُبْحَانَكَ مَا يَكُونُ لِي أَنْ أَقُولَ مَا لَيْسَ لِي بِحَقٍّ إِن كُنتُ قُلْتُهُ فَقَدْ عَلِمْتَهُ تَعْلَمُ مَا فِي نَفْسِي وَلَا أَعْلَمُ مَا فِي نَفْسِكَ إِنَّكَ أَنْتَ عَلَّامُ الْغُيُوبِ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் இலியாஸ். அன்பு சகோதரர்களே, வளர்ப்பில் உள்ள வித்தியாசத்தை பார்த்தீங்களா? மீடியாவை பார்த்து வளர்ந்த முஸ்லீம் பிள்ளையும் குரானை படித்து வந்த முஸ்லீம் பிள்ளை உள்ள வித்தியாசத்தை பார்த்தீங்களா? அது எவ்வளோ அழகாக ஓதுது. இந்த பிள்ளை உங்களை பிற்காலத்தில் கவனிக்குமா? இவங்களால உங்களுக்கு மறுமையில லாபம் கிடைக்குமா? சிந்திச்சு பாருங்க. ஆனால் அந்த பிள்ளையினால நீங்கள் இறந்தாலும் உங்களுக்காக துவா செய்யும், நீங்கள் உயிராக இருந்தாலும் உங்களுக்காக பாதுகாத்து உங்களை கண்ணியப்படுத்தி அது வரும். எது நன்மைங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. உங்கள் பிள்ளைகளை மதர்சா பக்கம் அனுப்பிச்சி விடுங்க. இந்த மாதிரி கேடுகட்ட தவறான வழிமுறையிலேருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்துங்க. நரக நெருப்புலேருந்து உங்கள் குடும்பத்தை பாதுகாத்து வெற்றி பெறுங்க. குரான் ஹதீஸ்படி உங்கள் பிள்ளைகளை வளருங்க. இருக்கிற மக்களுக்கும் வெற்றியாகும், அவங்களும் வெற்றி ஆவாங்க. இன்ஷா அல்லாஹ் கடைப்பிடிப்போமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.